யுவராஜ் சிங் நகர்ந்து கொண்டிருந்த ரயிலின் கீழ் விழுவதிலிருந்து சின்யூனமிட்டு தப்பித்தார். அன்று யோகராஜ் சிங் ஒரு ஏற்றப்பட்ட கைத்துப்பாக்கியுடன் கபில் தேவை கொல்ல வெளியே சென்றார். யுவராஜ் சிங் துணை கேப்டனாக இருந்தார். அப்படியிருந்தும் கேப்டனை தேர்வு செய்யும் நேரம் வந்தபோது MS தோனி தேர்வு செய்யப்பட்டார். ஆண்ட்ரூ ஃபிளிண்ட் ஆஃப் யுவராஜிடம் சொன்னார், நான் உன்னை வெட்டுவேன். அவருக்கு மிகவும் கோபம் வந்தது. அவர் 6 சிக்ஸர்கள் அடித்தார். உலக கோப்பை முழுவதும் அவருக்கு எந்த நேரத்திலும் மாரடைப்பு வந்திருக்கலாம். ஒரு போட்டியின் நடுவில் அவர் ரத்தம் வாந்தி எடுத்தார். போட்டி 2 முறை நிறுத்தப்பட வேண்டியதாயிற்று. பின்னர் அதே போட்டியில் அவர் செஞ்சுரி அடித்தார். மார்பு எக்ஸ்ரே வந்தபோது அதில் ஒரு நுரையீரல் காணவில்லை. புற்றுநோயுடன் போராடிய பிறகு அவர் தனது அதிக ODI மதிப்பெண்ணை பதிவு செய்தார். கதை யுவராஜ் சிங்கிடமிருந்து அல்ல, அவரது தந்தை யோகராஜ் சிங்கிடமிருந்து தொடங்குகிறது. யோகராஜ் சிங் பஞ்சாபில் ஒரு ஜாட் சீக்கிய குடும்பத்தில் பிறந்தார். அங்கு கௌரவமும் மரியாதையும் அவருக்கு எல்லாமாக இருந்தன. 13-14 வயதில் பள்ளி கிரிக்கெட்டில் அவர் ஒரு சிறந்த பவுன்சர் போட்டார். இதனால் ஈர்க்கப்பட்ட கோச் DP ஆஜாத் அவரின் கிரிக்கெட் பயிற்சியை தொடங்கினார். யோகராஜ் விரைவில் பஞ்சாப் உள்நாட்டு போட்டிகளில் பெயர் பெற்றார். 1977இல் வெறும் 19 வயதில் இந்திய அண்டர்-19 அணிக்கு தேர்வானார். கபில் தேவுக்கு முன்பே 2 ஆண்டுகள் கழித்து போர்ட் பிரசிடென்ட்ஸ் 11 மற்றும் பாகிஸ்தான் போட்டியில் வெறும் 29 ரன்களில் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். இந்த விக்கெட்டுகளில் ஜாவேத் மியாந்தாத் மற்றும் வசீம் ராஜா அடங்குவர். தன் ஆக்கிரமமான பந்துவீச்சு தன்மையும் விளையாட்டின் மீதான ஆர்வத்தாலும் அவர் ஷேர் என்று அழைக்கப்படத் தொடங்கினார். தொடர்ந்து சிறந்த செயல்பாட்டால் டிசம்பர் 1980இல் இறுதியாக இந்திய அணிக்கு தேர்வானார். அடுத்த 2 மாதங்களில் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்துக்கு எதிரான மொத்தம் 6 ODI போட்டிகள் விளையாடினார். ஒரு டெஸ்ட் போட்டியும் விளையாடினார். அதில் அவரது ஒரே டெஸ்ட் விக்கெட் ஜான் ரைட். ஆனால் அந்த நேரத்தில் இதுவே இந்திய ஜெர்சியில் தனது கடைசி போட்டி என்று யோகராஜுக்கு தெரியாது. 6 ODI மற்றும் ஒரு டெஸ்டில் மொத்தம் 5 விக்கெட்டுகள் மட்டுமே எடுத்தார். அவரது பந்துவீச்சு சராசரியும் ஏமாற்றமாக இருந்தது. செயல்பாட்டுடன் யோகராஜின் அதிர்ஷ்டமும் கெட்டதாக இருந்தது. அந்த நேரத்தில் அவரது தந்தை கடுமையாக நோய்வாய்ப்பட்டார். யோகராஜின் உடல் காயங்களால் பிடிக்கப்பட்டது. உள்நாட்டு செயல்பாடும் குறையத் தொடங்கியது. அதன் விளைவாக முதலில் பஞ்சாப் மாநில அணியிலிருந்து நீக்கப்பட்டார். பின்னர் வடமண்டல அணியிலிருந்தும் நீக்கப்பட்டார். அந்த நேரத்தில் கபில் தேவ் வடமண்டலத்தின் கேப்டனாக இருந்தார். 1982இல் அவர் இந்திய கேப்டன் ஆனார். இந்த நிலையில் யோகராஜ் தன் சொந்த செயல்பாடையும் கெட்ட அதிர்ஷ்டத்தையும் புறக்கணித்தார். முழு பழியையும் கேப்டன் கபில் தேவ் மற்றும் தேர்வாளர் பிஷன் சிங் பேடி மீது போட்டார். கபில் தேவ் மீது அவரது வெறுப்பு 1981இல் ஒரு நாள் ஏற்றப்பட்ட கைத்துப்பாக்கியுடன் கபிலின் வீட்டிற்கு சென்று விட்டார். கபிலின் அம்மா அங்கே நின்றிருந்ததால் மட்டுமே அவரை விட்டுவிட்டார். யோகராஜ் இப்போது கிரிக்கெட்டை விட்டுவிட்டார். ஆனால் அவர் மனதில் பழிவாங்கும் தீ எழுந்து கொண்டிருந்தது. அதனால்தான் தான் முடிக்காமல் விட்டதை தன் மகன் யுவராஜ் சிங் முடிப்பான் என்று முடிவு செய்தார். யுவராஜ் சிங் டிசம்பர் 12, 1981இல் பிறந்தார். சிறு வயதிலிருந்தே உடல் செயல்பாடுகள், விளையாட்டுகள், வெளியில் இருப்பதில் விருப்பம் இருந்தது. படிப்பில் எந்த ஆர்வமும் இல்லை. இதனால் 6ஆம் வகுப்பில் 37% மட்டுமே மதிப்பெண் வந்தது. மதிப்பெண்களை மேம்படுத்த அவரது அம்மா பல பள்ளிகளை மாற்றினார். ஆனால் எதுவும் உதவாது. இறுதியாக யோகராஜ் யுவராஜை பாட்டியாலாவில் உள்ள யாதவேந்திரா பப்ளிக் ஸ்கூலில் சேர்த்தார். இந்த பள்ளி விளையாட்டு கலாச்சாரத்திற்கு பெயர் பெற்றது. இங்கு யுவராஜ் கிரிக்கெட்டில் அல்ல, டென்னிஸில் காதல் கொண்டார். ஒவ்வொரு நாளும் மணிக்கணக்கில் பயிற்சி செய்தார். புகழ்பெற்ற போரிஸ் பெக்கர் போல ஆக விரும்பினார். உண்மையில் பெக்கரை பின்பற்றி ஒரு போட்டியில் கோபமடைந்து ₹2100 ராக்கெட்டை உடைத்தார். ராக்கெட் உடைந்த அந்த தருணத்திலேயே மிகப்பெரிய தவறு செய்தோம் என்று புரிந்து கொண்டார். அதே நாளில் அவரது தந்தை டென்னிஸ் பயிற்சியை என்றென்றும் நிறுத்திவிட்டார். டென்னிஸ் பிறகு யுவராஜ் ஸ்கேட்டிங் தேர்ந்தெடுத்தார். சண்டிகரில் செக்டர் 10 ரிங்கில் வாரம் 6 நாள் பயிற்சி செய்தார். அதன் விளைவாக வெறும் 11 வயதில் அண்டர்-14 தேசிய போட்டிக்கு தகுதி பெற்றார். 50 சுற்று ரேஸில் முதலிடம் பிடித்து தங்கப்பதக்கம் வென்றார். ஆனால் பின்னர் மனமுடைக்கும் ஒன்று நடந்தது. காரில் யுவராஜ் பதக்கங்களை தந்தையிடம் காட்டிய போது யோகராஜ் பதக்கத்தையும் ஸ்கேட்டுகளையும் வாகனத்தில் வெளியே எறிந்தார். இன்றிலிருந்து நீ கிரிக்கெட் விளையாடுவாய், இந்த பெண்கள் விளையாட்டு அல்ல என்றார். கிரிக்கெட் விளையாடவில்லை என்றால் கால்களை உடைப்பேன் என்றார். விளையாட்டுகளுக்கு தவிர யுவராஜ் சிறு நடிகராகவும் சிறிது காலம் வேலை செய்தார். மேந்தி சஜ்தாதி மற்றும் புட்டா சர்தாரா போன்ற பஞ்சாபி திரைப்படங்களில் நடித்தார். ஆனால் சோனிபட்டில் ஒரு காட்சியின் போது அவர் தடுமாறினார். கால் சறுக்கி நகர்ந்து கொண்டிருந்த ரயிலின் கீழ் விழுவதிலிருந்து சின்யூனமிட்டு தப்பித்தார்.
அதன் பிறகு அதே நாளில் நடிப்பு வாழ்க்கை முடிவடைந்தது. யுவராஜ் விரும்பியது எல்லாமே ஒவ்வொன்றாக ஒதுக்கப்பட்டது. ஏனென்றால் யோகராஜின் மனதில் யுவராஜுக்கு ஒரே ஒரு இலக்கு மட்டுமே இருந்தது, கிரிக்கெட்டில் சிறந்து விளங்குவது. பெரும்பாலான இந்தியர்களைப் போலவே யுவராஜும் கலை கிரிக்கெட்டுடன் தொடங்கினார். ஆனால் தீவிரமான கிரிக்கெட் 1992 தொடங்கியது. 11 வயதான யுவராஜை யோகராஜ் பாட்டியாலாவின் மகாராணி கிளப்பில் சேர்த்தார். இந்த கிளப் முழு நகரிலும் கிரிக்கெட் திறமையின் மையமாக இருந்தது. இந்திய ஓபனர் நவ்ஜோத் சிங் சித்து அங்கு தொடர்ந்து விளையாடினார். யோகராஜ் சித்துவிடம் யுவராஜின் பேட்டிங்கை பார்க்க சொன்னார். சிறிது நேரத்தில் சித்து யோகராஜிடம் நேரடியாக சொன்னார், இந்த பையன் கிரிக்கெட்டுக்காக பிறக்கவில்லை என்று. யோகராஜுக்கு மிகவும் கோபம் வந்தது. யுவராஜிடம் பைக்கை கொண்டு வீட்டிற்கு போய் என்றார். நீ கிரிக்கெட் விளையாடாமல் பார்க்கிறேன் என்றார். சண்டிகர் திரும்பிய பிறகு யோகராஜ் தன் பயமுறுத்தும் பக்கத்தை காட்டினார். சண்டிகரின் கடுமையான குளிரிலும் யுவராஜ் காலை 4 மணிக்கு எழுந்திருக்க வேண்டும். எழுந்திருக்காவிட்டால் குளிர்ந்த தண்ணீர் ஊற்றுவார். யோகராஜ் தன் மனைவி ஷபுனித்தின் அழகான தோட்டத்தை அழித்தார். அதை மார்பிள் தரை கொண்ட பயிற்சி இடமாக மாற்றினார். இருளிலும் பயிற்சி நிற்காமல் இருக்க ஃப்ளட் லைட்டுகள் கூட நிறுவினார். பள்ளி மற்றும் பயிற்சிக்கு இடையில் யுவராஜுக்கு நண்பர்களை சந்திக்க அரை மணி நேரம் மட்டுமே கிடைத்தது. நாள் முழுவதும் யுவராஜிடம் கிரிக்கெட் மற்றும் கபில்தேவ் பற்றி மட்டுமே பேசுவார். யுவராஜ் தன்னை போல அல்லது கபில்தேவ் போல ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டராக ஆக விரும்பினார். இளம் யுவராஜுக்கு இவை எல்லாம் மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஆனால் தந்தையிடம் தப்பிக்க ஒரே ஒரு வழி மட்டுமே இருப்பதாக அவருக்கு தெரிந்தது, கிரிக்கெட்டில் சிறந்து விளங்குவது. இறுதியில் வேகம் மேம்பட்டது, நடனம் கூர்மையாயிற்று. கிரிக்கெட்டை ரசிக்க தொடங்கினார். இந்த பயிற்சிக்கு ஒரு ஆண்டு பிறகு 11 வயதான யுவராஜை பிஷன் சிங் பேடியின் கிரிக்கெட் கேம்பில் சேர்த்தார். பிஷன் சிங் பேடி மிக விரைவில் யுவராஜை ஃபாஸ்ட் பவுலிங்கில் இருந்து பேட்டிங்குக்கு மாற்றினார். ஸ்பின் பவுலிங்கும் தொடங்கினார். அதன் பிறகு அங்கே ஒரு போட்டியில் செஞ்சுரி அடித்தார். 1997 வெறும் 15 வயதில் யுவராஜ் பஞ்சாபுக்காக ஃபர்ஸ்ட் கிளாஸ் டெபியூ செய்தார். போட்டி மொஹாலியில் ஒடிசாவுக்கு எதிராக. ஆனால் இந்த டெபியூ மிகப்பெரிய தோல்வியாக நடந்தது. பேட்டில் சூன்யம் அடித்தார், ஒரு கேட்சும் விட்டுவிட்டார். அதன் விளைவாக 2 ஆண்டுகள் உள்நாட்டு கிரிக்கெட்டில் வாய்ப்பு கிடைக்கவில்லை. 1999 ஹைதராபாத்துக்கு எதிராக போட்டியில் வந்தார். ஆனால் மீண்டும் 20 ரன்கள் மட்டுமே அடித்தார். இந்த நேரத்தில் ஒரு ரஞ்சி பயிற்சி போட்டியில் 39 ரன்களுக்கு அவுட் ஆன போது வீட்டில் அவரது வாழ்க்கையின் மிகவும் பயமுறுத்தும் சம்பவம் நடந்தது. காலை உணவின் போது யுவராஜின் மேல் பாலில் நிரம்பிய கண்ணாடியை வீசினார். என் மதிப்பை நாசமாக்கினாய் என்றார். நீ என் மகன் இல்லாத பட்சத்தில் உன்னை சுட்டிருப்பேன் என்றார். யுவராஜின் வாழ்க்கை எங்கும் செல்லவில்லை என்று தோன்றியது. ஆனால் பின்னர் 18வது பிறந்த நாளுக்கு முன்பு எல்லாமே மாறியது. ஹரியானாவுக்கு எதிராக போட்டியில் முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் செஞ்சுரி அடித்தார். 291 பந்துகளில் 149 ரன்கள், 21 4 மற்றும் 2 6கள். ஆனால் இது தொடக்கம் மட்டுமே. பின்னர் வந்தது கூச்பிஹார் டிராபி இறுதிப் போட்டி. யுவராஜின் அணி பஞ்சாப் பீகாருக்கு எதிராக விளையாடியது. பீகார் அணியில் மகேந்திர சிங் தோனி என்ற இளம் விக்கெட் கீப்பர் இருந்தார். முழு பீகார் அணியின் சேர்த்து 357 ரன்கள் எடுத்தனர். யுவராஜ் தனியாக 358 ரன்கள் எடுத்தார். முழு பீகார் அணியை விட 1 ரன் அதிகம். கிரிக்கெட் உலகில் யுவராஜின் பெயர் எதிரொலிக்க தொடங்கியது. இந்த செயல்பாட்டால் இந்திய அண்டர்-19 உலகக்கோப்பை அணிக்கு தேர்வானார். இறுதியாக இளம் யுவராஜ் சிங்கின் வாழ்க்கை மேலே செல்ல தொடங்கியது. இலங்கையில் நடந்த அண்டர்-19 உலகக்கோப்பையில் யுவராஜ் தன் சிறந்த ஃபார்மை தொடர்ந்தார். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான அரையிறுதியில் வெறும் 25 பந்துகளில் 58 ரன்கள் அடித்தார். இந்தியாவை இறுதிக்கு அழைத்துச் சென்றார். இறுதியில் இந்தியா இலங்கையை வெறும் 178 ரன்களுக்கு ஆல் அவுட் செய்தது. இந்தியா அண்டர்-19 உலகக்கோப்பை வென்றது. இந்த வெற்றியின் நாயகன் மற்றும் டோர்னமெண்டின் சிறந்த வீரர் யுவராஜ் சிங். அவரது ஸ்டாட்ஸ் 200 ரன்கள் மற்றும் 12 விக்கெட்டுகள். ஒரு பக்கம் அண்டர்-19 அணி உச்சத்தில் இருந்தது, மறுபக்கம் இந்திய முதன்மை அணி சரிந்து கொண்டிருந்தது. ஒன்றன் பின் ஒன்றாக போட்டி சரிசெய்தல் ஊழல்கள் வெளியே வந்தன. ஒரு காலத்தில் கிரிக்கெட்டை வழிபட்ட மக்கள் இப்போது எந்த வீழ்ந்த கேட்ச், தளர்ந்த பந்து, தோற்ற போட்டியும் சரி செய்யப்பட்டது என்று நினைத்தனர். இந்திய கிரிக்கெட்டுக்கு முழுமையான மறுதொடக்கம் தேவை என்று பிசிசிஐக்கு தெரிந்தது. அதனால் மே 2000 முதலில் நேஷனல் கிரிக்கெட் அகாடமியை திறந்தார்கள். புதிய இளம் திறமைகளை கண்டறிந்து உலகத்தரமான வசதிகளில் பயிற்சி அளிப்பதே அதன் நோக்கம். தற்போதைய வீரர்களை மாற்றுவதற்காக ஜஹீர் கான், கௌதம் கம்பீர், முகமது கைஃப் மற்றும் ஹர்பஜன் சிங் போன்ற பல வருங்கால வீரர்களுடன் யுவராஜும் முதல் பேட்சில் தேர்வானார். இதன் பிறகு பிசிசிஐ சௌரவ் கங்குலியை இந்தியாவின் புதிய கேப்டனாக நியமித்தது. பயமற்ற இளைஞர்களுடன் புதிய அணியை கட்டியெழுப்பது தொடங்கியது.
அதன் விளைவாக செப்டம்பர் 2000 யுவராஜுக்கு இந்திய அணியிலிருந்து அழைப்பு வந்தது. வெறும் 18 வயதில் நைரோபியில் நடந்த ICC நாக் அவுட் டிராஃபிக்கு இந்திய அணியில் தேர்வானார். இந்த தருணத்திற்காகவே பல ஆண்டுகளாக தந்தையின் கொடுமையை தாங்கிக் கொண்டிருந்தார். இரண்டாவது சர்வதேச போட்டி ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இருந்தது. முந்தைய 7 ஓடிஐகளில் இந்தியா அவர்களை வென்றதில்லை. யுவராஜ் 4வது எண்ணில் பேட்டிங்குக்கு வந்தார். மெக்ராத் மற்றும் பிரிட்லி போன்ற புகழ்பெற்ற பந்துவீச்சாளர்களை எதிர்கொண்டு 84 ரன்கள் அடித்தார். பின்னர் ஒரு டைவிங் கேட்ச் பிடித்து நேரடி ரன் அவுட்டும் செய்தார். இதனால் இந்தியா உலக சாம்பியன்களை தோற்கடித்தது. இந்தியா முழுவதும் யுவராஜின் பெயர் கொண்டாடப்பட்டது. கிரிக்கெட்டில் கிடைத்த முதல் பெரிய வருமானத்தில் தன் அம்மா ஷபுனித்துக்கு வீடு வாங்கினார். யோகராஜின் கட்டுப்பாட்டில் இருந்து அவரை வெளியே அழைத்துச் செல்வதற்காக. இதன் பிறகு 2002 இங்கிலாந்துக்கு எதிராக லார்ட்ஸில் நடந்த நினைவுக்கூரிய இன்னிங்ஸ் வந்தது. இந்தியா 5 விக்கெட்டுகளுக்கு 146 ரன்கள் எடுத்திருந்தது. வெற்றி நம்பிக்கை இல்லை. பின்னர் யுவராஜும் முகமட் கைஃபும் கிரிக்கெட் வரலாற்றில் மிகச் சிறந்த பார்ட்னர்ஷிப்ஸில் ஒன்றை உருவாக்கினார்கள். இந்தியா அந்த போட்டியை வென்றது. இந்த போட்டியில்தான் தாதா சட்டை கழற்றி கொண்டாடினார். 2003 யுவராஜ் சிங் இந்தியாவின் மிடில் ஆர்டரின் தூண்கொத்து வீரரானார். 2003 உலக கோப்பையில் தொடர்ச்சியான செயல்திறனுடன் இந்தியாவை இறுதிக்கு கொண்டு செல்வதில் முக்கிய பங்கு வகித்தார். 2004 முதல் டெஸ்ட் செஞ்சுரியும் அடித்தார். அடுத்த 2-3 ஆண்டுகள் ஒவ்வொரு ஃபார்மேட்டிலும் தொடர்ச்சியான செயல்திறனை காட்டினார். பின்னர் வந்தது 2007 T20 உலகக்கோப்பை. உலக கிரிக்கெட் வரலாற்றில் அவரை அமரத்துவமாக்கிய டோர்னமெண்ட். ஆனால் டோர்னமெண்ட்டுக்கு சற்று முன்பு யுவராஜை அதிர்ச்சிப்படுத்திய ஒன்று நடந்தது. அந்த நேரத்தில் அவர் இந்திய ஓடிஐ அணியின் துணை கேப்டனாக இருந்தார். சீனியர் வீரர்கள் T20 உலக கோப்பையில் விளையாட மறுத்தபோது யுவராஜை T20 கேப்டனாக செய்வார்கள் என்று எல்லோரும் நினைத்தார்கள். ஆனால் MS தோனியை கேப்டனாக செய்தார்கள். ஏனென்றால் சில BCCI அதிகாரிகள் யுவராஜை பற்றி திருப்தியாக இல்லை. 2022 ஒரு நேர்காணலில் தான் கேப்டனாகி இருக்க வேண்டியிருந்தது என்று வெளிப்படுத்தினார். ஆனால் பின்னர் கிரெக் சாப்பல் மற்றும் சீனியர் வீரர்கள் சர்ச்சை நடந்தது. அந்த சர்ச்சையில் யுவராஜ் கோச்சை அல்ல, சீனியர் வீரர்களை ஆதரித்தார். சில BCCI அதிகாரிகளுக்கு இது பிடிக்கவில்லை. யுவராஜை தவிர வேறு யாரையாவது கேப்டனாக தேர்ந்தெடுங்கள் என்று சொன்னார்கள். T20 உலகக்கோப்பை தொடங்கியது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் முதல் போட்டி சமநிலையில் முடிந்தது. விதிகளின்படி பவுல் அவுட் நடந்தது. இந்தியா ஒவ்வொரு முறையும் ஸ்டம்புகளை அடித்தது. பாகிஸ்தான் ஒவ்வொரு சான்ஸையும் தவறவிட்டது. அதன் விளைவாக இந்தியா வென்றது. ஆனால் சூப்பர் ஹிட்ஸுக்கு சென்ற பிறகு இந்தியா நியூசிலாந்திடம் தோற்றது. அதாவது டோர்னமெண்டில் உயிரோடு இருக்க இந்தியா மீதமுள்ள 2 போட்டிகளிலும் வெற்றி பெற வேண்டும். செப்டம்பர் 19, 2007 இந்தியா இங்கிலாந்தை சந்தித்தது. இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது. சூழ்நிலை மிகவும் பதட்டமாக இருந்தது. யுவராஜ் 17வது ஓவரில் வந்து 6 பந்துகளில் 14 ரன்கள் அடித்தார். ஆண்ட்ரூ ஃபிளின்டாஃபுக்கு எதிரான 2 பவுண்டரிகள் அடித்தபோது ஃபிளின்டாஃப் எரிச்சல் அடைந்தார். யுவராஜ் ஒரு சிங்கிள் எடுத்து நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் வந்தபோது ஃபிளின்டாஃப் அவரை எதிர்கொண்டு உன் தொண்டையை வெட்டுவேன் என்றார். யுவராஜும் பேட்டை காட்டி சில வார்த்தைகள் சொல்லி பதிலளித்தார். அதன் பிறகு ஃபிளின்டாஃப் யுவராஜ் திசையில் துப்பினார். இறுதியில் ஆட்ட நடுவர்கள் இடையில் புகுந்து 2 வீரர்களையும் நிறுத்தினார்கள். ஆனால் அதற்குள் ஃபிளின்டாஃப் மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார். யுவராஜுக்கு மிகவும் கோபம் வந்தது. இப்போது ஒவ்வொரு பந்தையும் மைதானத்திற்கு வெளியே அடிக்க வேண்டும் என்பது மட்டுமே அவர் விரும்பினார். 19வது ஓவரில் பந்து 21 வயது ருக்கி பந்து வீச்சாளர் ஸ்டூவர்ட் பிராடின் கையில் இருந்தது. முதல் பந்து கவ் கார்னர் பக்கம் வீசப்பட்டது. யுவராஜ் பேட்டை வீசி ஒரு 6 அடித்தார். பின்னர் 2வது, 3வது, 4வது, 5வது பந்துகளும் பவுண்டரிக்கு வெளியே சென்றன. ஒவ்வொரு 6க்கு பிறகும் யுவராஜ் ஃபிளின்டாஃபை பார்த்து தன் தவறை உணர வைத்தார். ஓவரின் கடைசி பந்து மட்டும் மீதமிருந்தது. மைதானத்தில் சக்தி மின்னல் போல் இருந்தது. பிராட் 6வது பந்தை மிடானில் வைடாக வீச தப்பிக்க முயன்றால், ஆனால் யுவராஜ் அதையும் 6 அடித்தார். இதனால் 6 பந்துகளில் 6 6கள் அடிக்கும் சாதனை படைத்தார். இது இதற்கு முன்பும் நடக்கவில்லை, இதற்கு பின்பும் நடக்கவில்லை. அதோடு வெறும் 12 பந்துகளில் 50 அடித்து மிவேகமான T20 அரை சதத்தையும் நொறுக்கினார். இந்தியா இந்த போட்டியை வென்றது. இந்த வெற்றி அணியின் எனர்ஜியை முற்றிலுமாக மாற்றியது. இந்தியாவை இறுதி வரை அழைத்துச் சென்றது. இந்தியா பாகிஸ்தானுக்கு எதிரான மூச்சுவிடும் இறுதியை வென்றது. அன்று நாம் T20 உலக சாம்பியன்களாக ஆனோம். இதனால் யுவராஜ் சிங் லிமிடெட் ஓவர்ஸ் கிரிக்கெட்டில் இந்தியாவின் மிகப்பெரிய மேட்ச் வின்னர் ஆனார். அவருக்கு எதுவும் தவறாக நடக்காது என்று தோன்றியது. ஆனால் பின்னர் கதையில் மிகப்பெரிய திருப்பம் வந்தது. 2009 ICC சாம்பியன்ஸ் டிரோஃபிக்கு சற்று முன்பு விரல் முறிந்து டோர்னமெண்டை தவட வேண்டிவிட்டது. அதிலிருந்து குணமடைந்தவுடன் மறுகை முறிந்தது. பின்னர் 2010 2 முறை டெங்கு வந்தது. இறுதியில் செர்விக்கல் டிஸ்க் பல்ஜில் கழுத்து பூட்டியது. ஒரு காயத்திலிருந்து குணமடைந்தவுடன் மற்றொரு காயம் பிடித்தது. IPL-இல் கிங்ஸ் 11 பஞ்சாபின் கேப்டனாக இருந்தார்.
அந்த ஆண்டு அணி மிக மோசமான செயல்படம் காட்டியபோது கேப்டன் பதவி பறிக்கப்பட்டது. ஆனால் மிகப்பெரிய அடி இன்னும் வரவில்லை. 2010 T20 உலகக்கோப்பையில் அவர் மோசமான செயல்படம் பற்றிய விவாதங்கள் வெளிப்படையாக தொடங்கின. 2 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் மிகப்பெரிய மேட்ச் வின்னராக இருந்த யுவராஜ் சிங் ஓடிஐ அணியிலிருந்து நீக்கப்பட்டார். 28 வயதிலேயே யுவராஜ் சிங்கின் வாழ்க்கை முடிந்துவிட்டதா என்று மக்கள் கேள்வி எழுப்பினார்கள். ஆனால் சாம்பியன்களின் சிறப்பு குணம் என்னவென்றால் அவர்கள் இவ்வளவு எளிதில் விடமாட்டார்கள். 2010 இறுதியில் யுவராஜ் மீண்டும் வருவதற்கான போரை தொடங்கினார். ரஞ்சி டிரோபி மற்றும் சேலஞ்சர் டிரோபி போன்ற உள்நாட்டு டோர்னமெண்ட்டுகளில் ரன்கள், விக்கெட்டுகள், சிறந்த ஃபீல்டிங் மூலம் தன் கதை முடிவடையவில்லை என்று எல்லோருக்கும் காட்டினார். இறுதியாக இந்திய ஓடிஐ அணியில் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். யுவராஜன் முன்னால் தன் வாழ்க்கையின் மிகப்பெரிய டோர்னமெண்ட் நின்றது. 2011 ஓடிஐ உலகக்கோப்பை. ஆனால் இந்த உலகக்கோப்பையில் அவர் ஒரு போரை நடத்தப் போகிறார். அது பழைய போராட்டங்கள் அனைத்தையும் சிறியதாக்கும். அந்த போர் புற்றுநோய்க்கு எதிரானது. யுவராஜுக்கு மீடியஸ்டினல் செமினோமா என்ற அரிய புற்றுநோய் கண்டறியப்பட்டது. இப்போது கதைக்கு திரும்பி வருகிறோம். அங்கே மீண்டும் யுவராஜின் வாழ்க்கையில் மிகப்பெரிய டோர்னமெண்ட் நின்றது. 2011 ஓடிஐ உலகக்கோப்பை. உலகக்கோப்பைக்கு 2 பேட் தயார் செய்தார். ஆனால் அவற்றில் ஒன்று மர்மமாக காணாமல் போனின. உண்மை என்னவென்றால் அவரது பேட் ரகசியமாக ஃபத்தேகட்டில் படே பாபாஜியின் சபைக்கு கொண்டு செல்லப்பட்டிருந்தது. அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் அவரது பேட்டை ஆசீர்வதித்தார்கள். உலக கோப்பையின் 2வது போட்டி இங்கிலாந்துக்கு எதிரானது. அதில் யுவராஜ் 58 ரன்கள் அடித்தார். போட்டி சமநிலையில் முடிந்தது. பின்னர் அயர்லாந்துக்கு எதிராக மேலும் ஒரு 50 அடித்து உலகக்கோப்பை வரலாற்றில் ஒரு போட்டியில் 5 விக்கெட்டுகள் வீழ்த்திய முதல் வீரராக ஆனார். பின்னர் நெதர்லாந்துக்கு எதிராக மேலும் ஒரு 50 அடித்து அரை சதங்களின் ஹேட்ரிக்கை நிறைவு செய்தார். வெளிப்புறம் பார்க்கும்போது இந்த உலகக்கோப்பை அவருக்கு மிகவும் நன்றாகவே போயிருந்தது. ஆனால் உள்ளே அவர் உண்மையில் இறந்து கொண்டிருந்தார். தொடர்ந்து வாந்தி எடுத்தார். ஒரு சிங்கிள் ஓடுவதே மூச்சு வாங்கியது. மாதங்களுக்கு தூக்க மாத்திரை இல்லாமல் தூக்கம் வரவில்லை. அவரது மார்பில் ஒரு கட்டி வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று யாருக்கும் தெரியாது. இந்த கட்டி அவரது பல்மனரி ஆர்டரியை அழுத்தியது. மெல்ல மெல்ல இடது நுரையீரல் மற்றும் இதயத்தை நசுக்கியது. அதாவது உலக கோப்பையின் போது ஒவ்வொரு ரன் பவுண்டரி விக்கெட்டும் அவரது உயிரை எடுத்திருக்கலாம். ஏனென்றால் திடீர் அடிபட்டால் மாரடைப்பு வந்திருக்கும். உலக கோப்பையின் போது வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிராக பேட்டிங்க்கு வந்தபோது இன்னிங்ஸின் நடுவில் உண்மையில் ரத்தம் வாந்தி எடுத்தார். போட்டி 2 முறை நிறுத்தப்பட்டது. ஆட்ட நடுவர் சைமன் டாஃபில் அவரிடம் பெவிலியனுக்கு திரும்ப விரும்புகிறீர்களா என்று கேட்டபோது யுவராஜ் பதில் சொன்னார், மயக்கமடைந்தால் மருத்துவமனைக்கு கூட்டிச் செல்லுங்கள், ஆனால் அதற்கு முன்பு எங்கும் போகவில்லை என்று. அன்று யுவராஜ் 113 ரன்கள் அடித்து 2 விக்கெட்டுகள் வீழ்த்தி இந்தியாவை அரையிறுதிக்கு அழைத்துச் சென்றார். இந்தியா குவார்ட்டர் ஃபைனலில் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து செமிஃபைனலுக்கு சென்று பாகிஸ்தானை தோற்கடித்து ஃபைனலுக்கு சென்றது. இறுதிப் போட்டியின் முந்தின நாரவிலும் ரத்தம் வாந்தி எடுத்தார். யுவராஜ் கடவரிடம் பிரார்த்தனை செய்தார். பிறகு தன்னை இறக்கட்டும், ஆனால் முதலில் இந்தியா உலகக்கோப்பை வெல்லவிடு என்று. பின்னர் வந்தது ஏப்ரல் 2, 2011. இந்தியா மற்றும் இலங்கை உலகக்கோப்பை இறுதி மும்பையின் வாங்கேடே ஸ்டேடியத்தில். யுவராஜ் பேட்டிங்க்கு வந்தபோது இந்தியாவிற்கு வெற்றிக்கு வெறும் 50 ரன்கள் மட்டுமே தேவை. தோனி அந்த ஐகானிக் வின்னிங் 6 அடித்தபோது அவர் நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் இருந்தார். இறுதியாக டீம் இந்தியா மற்றும் யுவராஜ் உலக சாம்பியன்களாக ஆனார்கள். 366 ரன்கள் மற்றும் 15 விக்கெட்டுகள் எடுத்ததற்காக பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் பட்டம் வழங்கப்பட்டது. உலகிற்கு யுவராஜ் தன் வாழ்க்கையின் உச்சத்தில் இருந்தார் என்று தெரிந்தது. ஆனால் இந்த மனிதர் மரணத்திலிருந்து ஒரே ஒரு அடி தூரத்தில் நிற்கிறார் என்று யாருக்கும் தெரியாது. உலக கோப்பை முடிந்த 8 நாட்களில் IPL தொடங்கியது. யுவராஜ் ஏதோ அசாதாரணமானதை கவனித்தார். அதிகம் பயிற்சி செய்தாலும் பலவீனமாகிக் கொண்டிருந்தார். நன்றாக சாப்பிட்டும் எடை குறைந்தது. IPL முடிந்த பிறகு நண்பர் ஜாத்தின் சௌத்ரி நிறுத்தாத இருமலை கவனித்து டாக்டர் PDS கோலியிடம் பரிசோதனை செய்ய சொன்னார். மார்பு எக்ஸ்ரே வந்தபோது ஒரே ஒரு நுரையீரல் மட்டுமே தெரிந்தது. ஏனென்றால் 15x13x11 சென்டிமீட்டர் கட்டி வலது நுரையீரலை அழுத்திக் கொண்டிருந்தது. இந்த கட்டி புற்றுநோயாக இருக்கலாம் என்று மருத்துவர் சொன்னார். அருகில் நின்ற ஃபேமிலி கண்ணீரை தடுக்க முடியவில்லை. யுவராஜின் கால்களின் கீழே தரை நழுவியது போல் தோன்றியது. மருத்துவர்கள் உடனே கிரிக்கெட் விளையாடுவதை நிறுத்த அறிவுறுத்தினார்கள். ஆனால் இந்த அறிவுரையை புறக்கணித்து வெஸ்ட் இண்டீஸுக்கு டெஸ்ட் சீரீஸ் விளையாடச் சென்றார். ஆனால் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது. இறுதியாக கிரிக்கெட் வாழ்க்கையை இடைநிறுத்தினார் மற்றும் சிகிச்சை தேவைப்படும் அசாதாரண கட்டி இருப்பதை பொதுமகளில் அறிவித்தார். யுவராஜ் அமெரிக்காவில் டாக்டர் லாரன்ஸ் ஐன்ஹானை வைத்து சிகிச்சை பெற முடிவு செய்தார். அவர் கீமோதெரப்பியை புரட்சி செய்து உயிர் பிழைக்கும் விகிதத்தை 5%இலிருந்து 95% உயர்த்தினார். மருத்துவர் விளக்கினார், சிகிச்சை 3 சுழற்சிகளில் நடைபெறும். ஒவ்வொரு சுழற்சியும் 21 நாட்கள் நீடிக்கும். ஒவ்வொரு வாரமும் 5 தொடர்ச்சியான நாட்கள் சக்தி வாய்ந்த மருந்துகள் உடலில் செலுத்தப்படும். வேகமாக வளரும் புற்றுநோய் செல்களை கண்டுபிடித்து அழிப்பதே அவற்றின் வேலை.
இறுதியாக கீமோதெரபி தொடங்கியது. மருந்துகள் கட்டியை மட்டுமல்ல, வயிற்றின் உள்பரப்பு, எலும்பு மஜ்ஜை மற்றும் முடி போன்று வேகமாக வளரும் எல்லாவற்றையும் தாக்கின. இன்ஃபியூஷன் தொடங்கியவுடன் யுவராஜுக்கு குமட்டல் உணர்ந்தார். உணவின் வாசனையே கடுமையான வாந்தியை தூண்டியது. தூக்கம் முற்றிலும் போயிற்று. முடி உதிரத் தொடங்கியது. கூர்மையான பொருட்கள் தோலிற்குள் குத்துவது போல் உணர்ந்தார். ஆனால் இவை எல்லாம் இருந்தும் ஒவ்வொரு நாளும் தைரியம் திரட்டி கீமோ ஸ்டேஷனுக்கு தன்னை அழைத்துச் சென்றார். இறுதியில் யுவராஜ் அங்கு மற்ற நோயாளிகளுடன் பேசத் தொடங்கினார். ஒரு நர்ஸ் அவரிடம் என்ன ஸ்போர்ட் விளையாடுகிறீர்கள் என்று கேட்டபோது 6 சிக்ஸ்களின் வீடியோவை காட்டி பேஸ்பாலில் 6 தொடர்ச்சியான ஹோம் ரன்ஸ் அடிப்பது போல் என்றார். மெதுவாக நாட்கள் கடந்தன. ஒரு சுழற்சி, பின்னர் 2வது சுழற்சி, பின்னர் 3வது சுழற்சி முடிந்தது. இறுதி ஸ்கேன்கள் வந்தபோது கட்டி மறைந்து விட்டது என்று கண்டுபிடிக்கப்பட்டது. சிகிச்சையால் எடை 103 கிலோகிராமாக அதிகரித்தது. ஒரு காலத்தில் சக்தி வாய்ந்த சிக்ஸ்கள் அடித்த வீரர் இப்போது கால்களில் நிற்பதே கஷ்டமாக இருந்தது. ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் அவர் உயிருடன் இருந்தார். மாதக்கணக்கான கடுமையான ரீஹாபிலிட்டேஷனுக்கு பிறகு இறுதியாக கிரிக்கெட்டிற்கு திரும்பினார். உண்மையில் 2013இல் 14 கோடி ரூபாய் விலையில் IPL வரலாற்றில் மிகவும் விலையுயர்ந்த வீரரானார். பின்னர் 2015இல் 16 கோடி ரூபாயுடன் புதிய சாதனை நிர்ணயித்தார். 2017இல் 150 ரன்கள் அடித்து தன் அதிகபட்ச ODI மதிப்பெண்ணை பதிவு செய்தார். இறுதியாக ஜூன் 10, 2019இல் யுவராஜ் சிங் கிரிக்கெட்டிடம் என்றென்றும் விடைபெற்றார். 11,778 சர்வதேச ரன்கள், 148 விக்கெட்டுகள் மற்றும் 2 உலகக்கோப்பை பட்டங்களுடன். இன்று யுவராஜ் UV கேன் ஃபவுண்டேஷன் நடத்துகிறார். இது ஆயிரக்கணக்கான புற்றுநோய் நோயாளிகளுக்கு உதவியது. பல தொழில்கள் நடத்துகிறார். இளம் கிரிக்கெட் வீரர்களுக்கும் வழிகாட்டுகிறார். தன் புத்தகத்தில் யுவராஜ் எழுதினார், இளம் வயதில் நாட்டிற்கு விளையாட வேண்டும் போது ஒரு சிறிய காயம் அல்லது தோல்வி ஆழமாக கலக்கிவிடும். ஆனால் மரணத்தை நெருக்கமாக பார்த்தவுடன் வாழ்க்கையின் உண்மையான மதிப்பு புரியும். மூச்சு விடுதல் மற்றும் உணவை ரசிப்பது போன்ற வாழ்க்கையின் சில விஷயங்கள், நாம் இயல்பாக எடுத்துக்கொள்ளும் சிறிய விஷயங்கள் மதிப்புமிக்கவையாக தோன்றும். சாதாரண வாழ்க்கை வாழ்வதே மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்று புரியும். யுவராஜின் கதை எப்போதும் மீண்டும் போராட கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையில் ஏதாவது பெரியது செய்ய முயற்சிக்கவும், ஆனால் இவை எல்லாவற்றிலும் மூழ்கிவிட்டு வாழ்க்கையை வாழ்வதை மறந்துவிடாமலும் சொல்கிறது. இது இந்திய கிரிக்கெட்டின் உண்மையான வீரர் யுவராஜ் சிங்கின் கதை. வீடியோ பிடித்திருந்தால் அடுத்த வீடியோவை பார்க்க பரிந்துரைக்கிறேன்.